கஷ்டப்பட்டு வேண்டிய நேரம் வந்து நிக்கிற கொண்டா தாடிய மனசார். ஏய் இதெல்லாம் மருந்தா? நீ கெட்ட கட்டுக்கு உனக்கு மருந்து வேற. ஏய் இருந்தா தாண்டி இதை குடிச்சு குடி தம்பா மறுபடியும் முன்னாடி நிப்ப உனக்கெல்லாம் மருந்து ஒரு கேடு. பாரு இனிமேல எங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று தொலைச்சா கொன்றியும் பாத்துக்க. பாடி பாடி என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அப்புறம் என்ன போயில நீயும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்க. மறுபடியும் அவங்க முன்னாடி நின்றாங்க. இது சரியா வருங்க? என்னங்க நிஜமா நீங்க தான் பேசுறீங்களாங்க? என் கண்ணே என்னால நம்ப முடியலங்க. அந்த சாமி கண்ணை திறந்துருச்சு. என் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிருச்சு. எனக்கு இனிமே ஒரு கவலையும் இல்லைங்க. நான் இனிமே ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்க, நிம்மதியா இருப்பேங்க. சரி கோகிலா, நீ ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? இப்போ நான் அப்புறமா வரேன். ஒன்னும் அவசரம் இல்லைங்க. நீங்க தாராளமா எங்க போகணுமோ அங்க போயிட்டு மெதுவா வாங்க. நான் வீட்டுக்கு போறேன். இல்ல கோகிலா, ஏதோ ஆருத்ரா தரிசனம் கட்டாயம் போகணும்னு சொன்ன. என் சாமியோட ஆருத்ரா தரிசனத்தை தான் நான் இங்கே பார்த்துட்டேனே. இனிமே நான் எதுக்கு அங்க கோயிலுக்கு போகணும்? நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. வினோத், மறுபடியும் எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்களா? இந்த வரேன்டா. அன்பு பாசம் என்ன தெரியுமா உனக்கு? வாழ்க்கையில ஒருத்தி ஒரு காலத்துக்கு கிடையாது. எனக்கு கனவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன மட்டும் மனசுல நினைச்சு வாழ்ந்தவளை என் உமா அவனை போய் கொலை செய்ய நினைச்சிருக்கா. அவத்துல யாரையும் கூட நினைச்சிருக்கா. கலைக்க பார்த்தா சென்மத்துக்கு போய் திரும்பி பார்க்க கூடாதா நீ? ஒரு குழந்தையோட அருமை என்ன தெரியுமா உனக்கு? ஒரு ஊரோட அருமை என்ன தெரியுமா உனக்கு? எல்லாம் ஒரு மனுஷன் சும்மா என்னைய அடிச்சிட்டு இருக்க? உமாவை கொலை பண்ண சொன்னது உன் பண்ணாடி கோயிலா? கோயில வர சொல்லிட்டா அப்படி அதிர்ச்சாயி அப்படி உன்னை விட்டு ஓடி விட்டுச்சா? ஏடா எத்தனை வருஷம் முன்னாடியோட குடும்பம் நடத்துறேன். அவ என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா, எதுக்கா என்ன பண்ணு தெரியாத முன்னாடி கோயில கோவக்காரி தான்டா. ஆனா அவ கொடாரி கிடையாதுடா. அவ தூக்கி எரிச்சு பேசுவாளதாவ. ஆனா வாழ கொடன்னு நினைக்க மாட்டாடா அவ. ஏய் அவ சண்டை ஓடுவா, திட்டுவா, மண்ணெளி தூத்துவாடா. ஆனா கருப்பா மூச்சு கூட கொல்லன்னு நினைக்க மாட்டாடா. அதெல்லாம் உன்ன மாதிரி பொறுக்கிகளுக்கு ஏதாவது பண்ணி குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் வாரிசு அழிக்கணும்னு பார்த்தீங்களா? இன்னும் கூட உனக்கு முடிவு மாட்டேன்டா. கையால அடிச்சு
இனிமேல் வாழ்க்கையில யாருக்கு போய் துரோகம் நினைக்க கூடாதா? கொல்ல விட மாட்டேன். அடிக்காத விட்டு. ஏய் ஏய் என்னைக்குண்டாலும் என் கையால உனக்கு சாவு. நாங்க தான் உன் தங்கத்தமே வேணாம் அப்படி விலை வலிக்கு போறோம்ல, அப்புறம் எதுக்கு முடியாது உசுர வாங்குறேன்? கூட பழகின கொஞ்ச நாள் கூட வாழ்ந்த வளர்ச்சிட்டு பொறுத்து போனா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு வேண்டிய நேரம் வந்து நிக்கிறேன். கொண்டா தாடிய மனசா மருந்து ஒரு உமா உமா வா தாமரை. அழுதுட்டு இருந்தியா? இல்லையே, இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன். அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டேன். நீரு, நான் உனக்கு சேர் எடுத்துட்டு வரேன். உட்கார் தாமரை. உமா, நீ அழுதுருக்க, ரொம்ப அழுதுருக்கேன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல தாமரை. என்ன கோகிலா நீங்க வந்தாங்களா? உன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாங்களா? இல்ல, யாரும் என்ன தேடி வரவும் இல்ல, நானும் யாரும் தேடி போகவும் இல்ல. அப்போ வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு வீட்டுல உட்காந்து தினமும் அழுதுட்டு இருக்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற வீக்னஸ் உனக்கும் இருக்கு, அப்படிதானே? இல்ல தாமரை, நான் வேணாம், போதும் உமா. என்கிட்ட நீ எதையும் மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல. என் அண்ணன் கூட சேர்ந்து வாழ உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சட்டம் சொல்லியும் கோகிலாக்கா வாழட்டும், நான் ஒதுங்கி போறேன்னு நீ தானே தைரியமா சொன்ன. நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் என் கூட என் வீட்லயே இருன்னு சொன்னேன். என்னால யாருக்கும் பிரச்சனை வேணாம், நான் தனியா வாழ்ந்துப்பேன், வாழ முடியும்னு சொன்ன தைரியசாலியும் நீ தானே. சொல்லு, நீ அழுதாலும் துடிச்சாலும் அது உன் குழந்தைய தான் பாதிக்கும். இப்போ உனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் தான் உன் குழந்தையோட ஆரோக்கியத்தை முடிவு பண்ணும். இது உனக்கு தெரியாது? எனக்கு எதுக்கு தாமரை இந்த குழந்தை? இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே நான் உயிரோட இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டு பண்ணி தாமரை. வேண்டாம் தாமரை, வேண்டாம். நான் என்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு, நான் இருக்க வேண்டிய இடம் என்னன்னு தெரிஞ்சு நான் ஒதுங்கி தானே இருக்கேன். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. என்ன விட தாமரை, என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? வேண்டாம் தாமரை, என் குழந்தை கொண்டுட்டு நானும் செத்து போயிடுறேன். போதும் உமா, யாரும் உன் மேல பாசத்தை காமிக்க மாட்டாங்க. நீ ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது நான் கூட உன் மேல பாசத்தை காமிக்க மாட்டேன். உன் மேலயும் உன் குழந்தை மேலயும் உயிரே வச்சிருக்கிறவர் எங்க அண்ணன். உன் மேல பாசம் காமிக்கிற உரிமை அவருக்கு தான் அதிகமா இருக்கு. அவரே வேண்டாம் நீ ஒதுங்கி நிக்கும் போது வேற யார் உன் மேல பாசம் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கற? அவர் மனசுல துளி கூட இறக்குங்கிறதே கிடையாது தாமரை. உங்க அண்ணனுக்கு இறக்கணும் என்னன்னு தெரியாது.
என்ன உமா சொல்ற? என் அண்ணனியா இறக்கம் இல்லாதவர்னு சொல்ற? ஆமா, உங்க அண்ணன் தான் அப்படி நடந்துக்கிட்டாரு. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். என் மோசமான ஹெல்த் என் குழந்தைய பாதிச்சிட கூடாதுன்னு டாக்டர் என் மேல இறக்கப்பட்டு ஸ்ருதி கிட்ட மாத்திரை மருந்து டானிக் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க தெரியுமா? அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு தெம்பா இருக்கேன் தெரியுமா? உங்க அண்ணன் என்ன நடு ரோட்ல மடக்கி என் கையில இருந்த மருந்து பைய பிடுங்கி தூக்கி எறிஞ்சு என் மனசு நோக்கிற மாதிரி எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? என் மேல அவருக்கு பாசம் வேண்டாம் தாமர. என் குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிற என்ன வேண்டாம் உங்க அண்ணனுக்கு. சரி போதும், நீ அழறத முதல்ல நிறுத்து. அப்போ எங்க அண்ணன் கூட யார் இருந்தது? வேற யார் இருப்பா? கோகிலாக்கா தான் இருந்தாங்க. உமா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நான் விசாரிச்சு சொல்றேன், நீ அவசரப்படாத. விசாரிச்சுட்டா உங்க அண்ணனால என் மனசுல பட்ட காயெல்லாம் ஆறிடுமா? ஐயோ உமா, உன் மனசுல இருக்கிற காயம் ஆறுதோ இல்லையோ, உன்னை பத்தி என் மனசுல இருந்த கவலை இப்ப என்னை விட்டு போயிடுச்சு. உன் வாழ்க்கை ஃபுல் ஸ்டாப்பா முடிஞ்சு போச்சா இல்ல கேள்விக்குரிய தொத்தி நிக்குதான்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ரெண்டுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு கமா தான் விழுந்திருக்கு. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போகல உமா. இங்க பாரு உமா, நீ இழந்தது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும். அழறத நிறுத்திட்டு நடந்ததுக்காக சந்தோஷப்படு. உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் தானே உன்னை திட்டினாரு, யோசிச்சு பாரு. வயித்து புள்ளக்காரி சாப்பிடுற மருந்துல விஷத்தைய கலந்த அந்த பாவி எப்படி அவனுக்கு மனசு வந்தது? நாசமா போறவன் அவன் என்ன ஒரு தாய் வயித்துல பிறந்தானா இல்ல ஏதாவது பிசாசு வயித்துல பிறந்தானா? அவனை எப்படி நீ உயிரோட விட்டுட்டு வந்த? அவனை அடிச்சு கொண்டிருக்க வேண்டியதானே? என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போன? என் கையால அவனை குத்தி கொல்றேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை பெட்ரோல் ஊத்தி எரிச்சாதான் என் மனசு ஆறும். பாவி பாவி. மல்லிகா, அவனை பத்தி இப்ப நினைக்கிற நிலைமையில நான் இல்லப்பா. என் உமா மனசு வேதனைப்படுற மாதிரி நான் ரொம்ப மோசமா பேசிட்டேன். அதை நினைக்கிறப்பத்தே மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. அவளை அவ்வளவு திட்டத்திட்டேனே தவிர ஒரு வார்த்தை கூட அடி மனசுல இருந்து வரலப்பா. எல்லாமே உதட்டளவுல தான் வந்துச்சு. அப்ப கூட நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் என் உள் மனசு வேதனைப்பட்டு தான் போயிருச்சு. மல்லிகா, இந்த கூத்தாடி தெருவில் தனக்குத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்குவேன் பாரு, அப்ப அவனுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தப்பா அவளை திட்டினப்ப எனக்கு வலிச்சிச்சு. நான் ஏன் திட்டுறேன், எதுக்காக திட்டுறேன்னு எதுவுமே புரியாம பாவம் போகுமா ரொம்ப கலகி போயிட்டான். அந்த நேரத்துல யாரா பாவி இப்படி பேசுற மாதிரி அவளோட அந்த கண்ணு அந்த பார்வை அவ என்னை பார்த்து இப்பவும் என்னை கொண்டுட்டு இருக்குப்பா. அந்த சூழ்நிலையில என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. பக்கத்துல கோவிலா இருக்காங்கன்றதுக்காக என்னால அமைதியாகவும் இருக்க முடியல. ஏன்னா உமா கையில விஷம் இருக்கு. எப்படியாவது அதை பிடிங்கி உடச்சு போகணுன்ற முடிவுல தான் நான் அப்படி நடிக்க வேண்டியதாகி போச்சுப்பா. கடைசியில் அந்த விஷப்பாட்டில் உடச்சு போட்டு அவ உயிரை எப்படியோ காப்பாத்திட்டேன். உமாவை இப்படி உயிரோட வச்சு சித்திரவதையா நினைக்கிறப்ப என்னால நிம்மதியாவே இருக்க முடியலப்பா. பாவம் பாவ எப்படி துடிச்சு போயிருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீ ஒன்னும் கவலைப்படாத. உமா நீ உன்னை எப்பவும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ ஏன் அப்படி நடந்தன்னு தெரியாம அவங்களுக்கு குழப்பம் இருக்கும்.
நீ பேசுனதை நினைச்சு அவங்க அழக்கூட செய்வாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் உன்னை நினைச்சு பெருமைப்பட தான் செய்வாங்க. நீ எப்பவும் அவங்க மேல கண்ணும் கருத்துமா இருக்கன்றது தெரிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு குழந்தை மேலயும் இந்த வாழ்க்கை மேலயும் இன்னும் பிடிப்பு ஏற்படும். அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாதன்னு. மல்லிகா, யாராச்சும் உமாட்டு இதை பத்தி எடுத்து சொல்லணும்ப்பா. உமா இனி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாதான் என்னால நிம்மதியா ஒரு வாய் சோறாது சாப்பிட முடியும். அண்ணன், உமா நீ பேசுனதை நினைச்சு நீ வருத்தப்படாதன. உன் குழந்தையும் உமாவையும் காப்பாத்துனதை நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ. மல்லிகா, நான் ஏன் பேசினேன், எதுக்காக பேசினேன்ற உண்மை அவளுக்கு தெரிய வந்து அவன் நிம்மதியா இருக்கின்ற செய்தி என் காதுக்கு வந்தாதான்ப்பா நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிப்பா, நான் கிளம்புறேன். என்னங்க, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. உங்களை தாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இத்தனை வருஷம் என் மனசுல இருந்த சங்கடம், வருத்தம், புழுக்கம் எல்லாம் இன்னையோட சரியாயிடுச்சு. என்னங்க, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. அப்படியே காத்து மாதிரி லேசா இருக்கு. இந்த மனசுல பட்டாம்பூச்சி படபடன்னு பறக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு இப்பதாங்க நடக்குது. நான் பட்ட பாடுக்கெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. இனிமே என் மனசுல ஒரு குழப்பமும் இல்ல. நான் யார பார்த்து பொறாமப்பட போறதும் இல்ல, யார பார்த்து வைத்தறிச்சல் பட போறதும் இல்ல. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு சந்தோஷமா இருக்க போறேன். என்னங்க, இனிமே நீங்க என் புள்ள, இது ரெண்டும் தான் எனக்கு உலகம். நம்ம உலகத்துல இனிமே யாருக்கும் இடம் கிடையாதுங்க. என்னங்க, அப்படி வாங்க, உட்காருங்க, வாங்க. என்னங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் கேசரி பண்ணிருக்கேங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். ஏய் கோகிலா, என்னங்க? வேணா உட்காரு. ஆட, நீங்க சும்மா இருங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இத கொண்டாடாம நான் வேற எதை கொண்டாட போறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர் இது எல்லாமே எனக்கு இன்னைக்குதான். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, இந்தாங்க கேசரி, சாப்பிடுங்க. என் பொண்டாட்டி கோகிலா ஈ எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணதில்ல, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற அப்பாவின்னு சொன்னீங்க பாருங்க. என் மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சுங்க. என்ன பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. நான் சிடுசிடுன்னு பேசுறத வச்சும், நான் எடுத்தெறிஞ்சு பேசுறத வச்சும் என்ன ராட்சசின்னு தான் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க வாயால நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலன்னு சொன்னீங்க பாருங்க. அதுலயும் என்ன அப்பாவின்னு சொன்னீங்க பாருங்க. அந்த நிமிஷம் நான் சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டேங்க. இனிமே என் வாழ்க்கையில சொத்து சொகம் எதுவுமே வேணாங்க. இந்த சந்தோஷத்திலேயே நான் நிம்மதியா செத்துருவேன். என்னங்க, கேசரிய சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிடுங்க. அட, சாப்பிடுங்க.
என்னங்க, அந்த உமா இல்லாம போனதுக்கு அப்புறம் என்ன பிடிக்காம வேண்டா வெறுப்பாதான் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் கூட தான் வாழ விரும்புறீங்க, என் கூட மட்டும்தான் வாழ விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? உங்களை மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களுக்கு பெரிய மனசுங்க. என்னங்க, உங்களுக்காக தானே பண்ண, கேசரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, இனிமே நம்ம யார பத்தியும் கவலைப்பட வேண்டாம். வெள்ளி செவ்வாய் ஆச்சுன்னா கோயிலுக்கு போறோம், சனிக்கிழமை படத்துக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். சரியா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இனிமே நீங்க வேற ஒரு கோகிலாவை பார்க்க போறீங்க. எந்த நேரமும் உங்களை மட்டுமே நினைச்சு உருகிட்டு இருக்கிற கோகிலாவை பார்க்க போறீங்க. இனிமேதான் இந்த கோகிலா உங்களை காதலிக்க போறா. ஆண்டவா, இவன் ஏண்டி இப்படி உயிரை வாங்க? சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். வாருங்கள்